நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வீடியோ வந்துட்டு நல்லாவே இருக்குது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு புவனேஸ்வரி அவங்க வீட்டில் எல்லோரும் ஒன்றா பேசிகிட்டு இருக்காங்களே, அந்த சீன் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. முன்னாடி வந்துட்டு புவனேஸ்வரி போய் சிவராம காப்பாற்றிருப்பாங்களே, அந்த சீனை அதெல்லாம் யோசித்து பார்த்துட்டு பயங்கரமாக சிரிக்கிறாங்க. எப்படியோ ரகுராம் வந்துட்டு நம்ம விரிச்ச வலையில் விழுந்துட்டான். இனிமேல் அந்த குடும்பம் என்ன கஷ்டப்பட போகுதுன்னு மட்டும் பாரு. அவங்க என் வாழ்க்கையை பாழாக்குனாங்களே, என் வாழ்க்கையை சீரழிச்சாங்களா, அதுக்கெல்லாம் சேர்த்து ஒட்டு மொத்தமாக குடும்பமே சேர்ந்து கதறி அழுக போகிறாங்க. அதை பார்த்து தான் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆறுதல் அடைய போகிறோம். என் வாழ்க்கையே வந்துட்டு கெடுத்துட்டாங்கல்ல, அவங்க இனிமேல் நிம்மதியாகவே இருக்கக்கூடாது. அவங்க என்னமோ இத்தனை நாள் எரிஞ்சிட்டு இருந்த நெருப்பு அணைஞ்சிச்சுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இனிமே தான் அது கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருக்குன்னு அவங்களுக்கு தெரியல. இங்கே பாரு கார்த்தி, இத்தனை வருஷம் நீ பட்ட கஷ்டத்துக்கு நாங்கள் உனக்கு கொடுக்க போகிற பரிசு தான் இந்த கல்யாணம். நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் நிறைவேற்றுவேல அப்படின்னு சொல்ல, கண்டிப்பாக அத்தை உங்களுக்காக நான் என்ன வேணால் செய்வேன். எனக்கு வந்துட்டு இந்த குடும்பம் தான் முக்கியம், அம்மா அப்பா அத்தை நீங்கள் எல்லாரும் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக சொல்லிட்டு இருக்க. அடுத்து வந்துட்டு அத்தை அத்தன் வார்த்தைக்கு வார்த்தை சொல்கிறே, என் மேலே உண்மையாகவே பாசம் இருக்கா அப்படின்னு சொல்ல, இல்லாமல் இருக்குமா அத்தை அப்படின்ற மாதிரி சொன்னதுமே கார்த்திகோட அப்பா சொல்கிறாங்க, இவனுக்கு வந்துட்டு நீ சொல்கிறதா முக்கியம், நீ சொல்கிறத கண்டிப்பாக கேட்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நான் சொல்கிறதெல்லாம் செய்வியா இல்லை காதல் மயக்கத்தினால அந்த பக்கம் சாஞ்சிருவே அப்படின்னு சொல்ல, இல்லை அப்படிலாம் நான் எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்றாங்க. அந்த குடும்பமே என் காலில் வந்து விழுந்து அழுகணும், அந்த அளவுக்கு நீ தனலட்சுமியை குடும்பப்படுத்தணும், பொண்ணு கஷ்டப்படுறதை பார்த்து டெய்லி அவங்க துடியாக துடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. கார்த்தியோட அப்பா சொல்கிறாங்க, அந்த குடும்பத்தோட அடிவேரே உன் கையில் கிடச்சிருக்குமா, இனிமேல் அதை நீ எந்த விருப்பத்துக்கு வேணால் ஆட்டி வைக்கலாம் அப்படின்னு சொன்னதுமே பக்கத்தில் இருக்க அவங்களோட மாமா சொல்கிறாங்க, என்னம்மா இவ்வளோ பண்ணுற, இருந்தாலும் உன்னோட 25 வருஷ வாழ்க்கை திரும்பி கிடைக்கவா போகுது அப்படின்னு சொல்ல, கிடைக்காது தான், என் வாழ்க்கையவே அவங்க பாழாக்கி கெடுத்துட்டாங்க. நான் இத்தனை வருஷம் வந்துட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், அதுக்கெல்லாம் வந்துட்டு அவங்க கஷ்டப்படுறதை பார்த்து தான் நான் நிம்மதி அடைய போகிறேன். அதை வந்துட்டு யாராலையும் மாற்றவே முடியாது. உங்கள் குடும்பத்தை நான் என்ன பண்ண போகிறேன்னு பாருங்கள், இனிமே தானே பார்க்க போகிறாங்க இந்த புவனேஸ்வரியோட ஆட்டத்தை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். பக்கம் ரகுராம அவங்க மக எல்லாருமே சந்தோஷமா இருக்க மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் தன ரூமில் உட்காந்துட்டு நடந்ததெல்லாம் எவ்வளோ சர்ப்ரைஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு மாயாவும் சீனும் வர்றாங்க. தனம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஹக் பண்ணிக்கிறாங்க. நடந்ததெல்லாம் உண்மையா இல்லைன்னு என்ன நம்பவே முடியல, பரவாயில்லையே நீ காதலில் ஜெயிச்சிட்ட அப்படின்னு சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு தன சிரிக்கிறாங்க. அந்த சைடு சீனு வேற, ஆமாம் தனம், கத்தியின்றி ரத்தமின்றி எந்த சண்டையுமின்றி உன்னோட காதல் ஒன்று சேர்ந்துருச்சு, அப்புறம் என்ன காதலும் பண்ணிட்ட, லைசன்ஸும் கிடச்சிருச்சு, இன்னொரு ஜாலி தான் போ அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி கலாய்ச்சிட்டு இருக்கேன். ஆனால் சும்மா இருங்க, எனக்கு வந்துட்டு இப்போ வரைக்குமே அவர் தானா மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு நான் நம்பவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அதானப்பா உண்மை, கடைசியில் வந்துட்டு நீ நினச்சதை சாதிச்சிட்டியே அப்படின்னுட்டு இருக்காங்க. அதுக்கு வந்துட்டு தனம் வந்துட்டு எந்த தப்புமே பண்ணாமல் இருந்தாலும் அது கிடைச்ச பரிசு தான் அப்படின்னு சொன்னதுமே, இருந்தாலும் இது வந்துட்டு ஒரு ஷாக்கிங் தான் அப்படின்னு பேசிட்டு இருக்க. திடீர்னு ஃபோன் அடிக்குது, என்ன இது ஃபோனு உன் ஃபோனான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு மாயாச்சின்னு பார்த்துக்கிறாங்க. இல்லை அப்படின்னு சொல்லுமே தனம் அவங்க மொபைலை வந்துட்டு எடுக்கிறாங்க. அடிப்பாவி இது யாரோட மொபைல் அப்படின்னு சொல்ல, கம்யூனிகேஷன் பண்ண முடியாதுல, அதனால தான் கார்த்தி கொடுத்தாரு அப்படின்னு சொன்னதுமே, பார்க்கத்தான் ஒன்றும் தெரியாத மாதிரி இருக்கா, என்னென்ன சொல்லி பார்க்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு சீனு சொல்கிறாங்க. அப்புறமேட்டு யார் ஃபோனில் இருந்தோடனே அவர் தான் அப்படின்றாங்க. அட்டன் பண்ணதுமே சொல்லுங்க கோச் அப்படின்னு சொல்ல சீனு சொல்கிறாரு, சொல்லுங்க கோச்சா, இனிமே அவர் இவர் அவங்க இவங்க தான் பேசணும் அப்படின்னு சொன்னதுமே, வா அவள் பேசட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மாயா எழுத்துட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் வந்துட்டு நீங்கள் என்ன நல்லா ஏமாத்திட்டீங்களா அப்படின்னு சொல்ல, நான் உங்ககிட்ட எப்போ ப்ரொப்போஸ் பண்ணணும் அப்போதே வந்துட்டு நீ தான் பொண்ணுன்னு எனக்கு தெரியும், நீ என்ன பண்ணுவேன்னு பார்க்கறதுக்காண்டே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், நீ வந்தேன்னா திருப்பி சொல்லி வீட்டுக்கு அமுச்சு விட்டலாம்னு நினச்சேன், ஆனால் நீ வரலை, அதனால நான் பாட்டுக்கு அங்கே வந்து சர்ப்ரைஸ் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னதுமே, இருந்தாலும் நீங்கள் பண்ணது ரொம்ப தப்பு, நான் இப்போலாம் ஃபோன்லாம் பேச மாட்டேன், எங்கள் வீட்டில் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆகும் அப்படின்னு சொல்ல, கல்யாணமாக போகிற பையன் கூட பேசுகிறதுக்கு யார் தான் விருப்பப்பட மாட்டாங்க, சும்மா பேசு அப்படின்னு சொல்ல, நான் வந்துட்டு நீங்கள் பண்ண தப்புக்கு தண்டனை கொடுக்க போகிறேன், ஃபோனை வைங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சதுமே இந்த பக்கம் கார்த்தி வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்க. புவனேஸ்வரி அவங்க அப்பா வர்றாங்க. இப்படி தான் நீ வந்துட்டு நான் சொல்கிறத மட்டும் தான் செய்யணும், அந்த தனத்தை கொஞ்சம் கொஞ்சமாக முழுசாக நம்ப வச்சு உன்னோட வலையில் விழ வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுங்க வில்லத்தனமாக பிளான் போட்டுட்டு இருக்காங்க. அடுத்த சைடு மாயாவும் சீனுவும் தனியாக பேசிகிட்டு இருக்க மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. சீனு சொல்கிறாரு, என்னால் மாமாவை எப்பவுமே வந்துட்டு ஒரு ப்ரிடிக்ஷன் பண்ணவே முடியல, நம்ம ஒன்று நினச்சா அவர் ஒன்று நினைக்காரு, பண்ண மாட்டாருன்னு நினச்சா அதை பண்ணிடுறாரு, இப்போ வந்துட்டு அவர் ரொம்ப மாறிட்டாரு அப்படின்னு சொல்ல, ஆமாம் முன்னாடி அவர் இடத்துலேருந்து யோசிப்பார், இப்போ நம்ம இடத்துலேருந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்படியே வந்துட்டு நம்மளோட காதலை சொன்னால் எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்ல, அதுதான் தப்பு, தனத்துக்கு வந்துட்டு எந்த ஒரு காம்படிஷனுமே கிடையாது, ஆனால் நம்மளோட இதில் ஒரு பிரச்சனை இருக்குது, சாருன்ற பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் பார்த்து தான் டீல் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, இப்போ வேற ஏன் அந்த சாரு யாவப்படுத்துற அப்படின்னு சொல்ல, அப்படியா அப்போ ரொமான்டிக்காக யாவப்படுத்தவா அப்படின்னு சொல்ல, நான் அதை பற்றிலாம் நினைக்கல, ஆனால் நீ சொன்னதுக்கப்புறம் அது தோணுது அப்படின்னு சொன்னதுமே, சும்மா இரு அப்படின்றாங்க. அப்புறம் ரெண்டு பேர் வந்துட்டு பேசிகிட்டே ரொமான்டிக் ஃபீலில் ஹக் பண்ணிக்கிறாங்க. அங்கிட்ட வந்துட்டு அதை ஜானகி பார்த்துடுறாங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ரூமுக்கு போகிறாங்க. ரகுராம் அவங்க இருக்காங்க. எனக்கு உங்ககிட்ட நான் ஒன்று கேட்கணும் அப்படின்னு சொன்னதுமே, என்ன எப்படி கார்த்தி ஏற்றுக்கிட்டேன்னு கேட்க போறியா அப்படின்னு சொல்ல, ஐயோ அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு ஆமாம் அப்படின்றாங்க. எல்லாம் வந்துட்டு என் பொண்ணு நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் அப்படின்றாங்க. இது மாயா விஷயத்தில் இப்படி நடந்தால் என்னங்க பண்ணுறது அப்படின்னு சொல்ல, மாயாவுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு எனக்கு தெரியும், அவள் பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்லிட்டேன், அவ்வளோதான், தனம் வந்துட்டு எனக்காக என்ன வேணால் செய்ய தயாராக இருப்பா, அது மாதிரி மாயாவும் என்னால் நினைக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சரி படுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க படுத்துடுறாங்க. அடுத்து ஜானகி வந்துட்டு சாமி முன்னாடி வேண்டிடுறாங்க, என் பொண்ணு தனத்துக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்ச மாதிரி மாயாவுக்கு எல்லாமே சரியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு.
அடுத்த நாள் வந்துட்டு கோவிலில் எல்லாரும் விளாண்டுட்டு இருக்க மாயாவோட அப்பா ஃபாரின்லேருந்து வர்றாங்க. வந்ததுமே ஜானகி எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு மாதிரி கேட்டதுமே எல்லாம் கல்யாண ஏற்பாடு தான், மாயாவுக்கு கல்யாண ஏற்பாடு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல இவங்க எல்லாரும் ஷாக் ஆகி போய் பார்க்குறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது.